என்னதான் வந்து பிக் பாஸ் முடிஞ்சிருந்தாலும், பிக் பாஸ்ல இருந்து வந்துட்ட பிறகு வெளியில அவங்க எல்லாருக்குமே வந்து செலிப்ரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய சேனல்ஸ் வந்து கூப்பிட்டு பண்றத வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆனா, செலிப்ரேஷன்ற பேர்ல வந்து சில பேர் வந்து அவங்களோட மனசுல இருக்க நெறைய வன்மத்தையும் வந்து கொட்டுறாங்க. இப்ப அந்த வரிசையில பார்வதி நம்மளுக்கு தெரியும். என்னென்ன மாரி விஷயங்கள்லாம் உள்ள பண்ணாங்க அப்டின்ட்டு. அவங்க இப்ப அத பத்தி பேசியிருக்காங்க. நான் ரெட் கார்ட் வாங்கிட்டு நான் வெளில வந்துட்டு நான் எங்க ஊருக்கு போகும்போது, ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து எங்க வீட்டுக்கு வந்து என்ன பார்த்து அழுதாங்க. "உனக்கு எதிரா வந்து இந்த மாரியான அநீதிகள் வந்து நடந்திருக்க கூடாது. எல்லாருமே உனக்கு ஆப்போசிட்டா வந்திருந்திருக்காங்க. நீ நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு. இவங்க யாருக்குமே வந்து அது புரிய மாட்டுது. எல்லாருமே உனக்கு எதிர்க்க வந்து இந்த மாரியான விஷயங்கள் நெறைய திணிச்சு, நீ உன்ன இப்படிதான்ற மாரி உன்ன வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி உன்ன என்னமோ அனுப்பிச்சுட்டாங்களே அப்டின்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்டின்னு சொல்லி அவங்க கிட்ட ரொம்ப மனம் வருந்துனாங்களாம். அது வேற இல்லாம பார்வதி வந்து அ எனக்கு வந்து வயசுல பெரியவங்க, சின்னவங்க அப்படின்னு இல்லாம, சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து என்னோட ஃபேன்ஸா இருந்திருக்காங்க. நான் பண்றது எல்லாருமே வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பார்வதி அவங்களோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நெறைய கன்டென்ட் குடுத்தாங்க. அது எல்லாமே ரசிக்கும் தன்மையா தான் இருந்துச்சு. நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இந்த மாரியான ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து அவங்க எப்ப அந்த கமருதீன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லவ் மாதிரி அவங்களோட ட்ராக்ல போயி அவங்க வந்து அந்த ட்ராக் ஆரம்பிச்சாங்களோ, அதுக்கப்புறத்துல இருந்தே அவங்களோட கேம் வந்து வேற மாரி மாறுனத வந்து கண்டிப்பா நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அவங்க நெறைய 18+ கன்டென்ட்டும் குடுத்தாங்க. நெறைய அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸும் நெறைய பேசினாங்க. நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அதுக்கு ரிலேட்டடா நெறைய ஃபுட்டேஜஸும் நம்ம வந்து பார்த்தோம். அது அவங்களே வந்து நெறைய இடத்துல வந்து அவங்க ஒத்துண்டும் இருந்திருக்காங்க. நெறைய பேர்கிட்ட திவாகர் கிட்ட பேசுனதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து சாண்ட்ரா கிட்ட பேசுனதா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா, அது வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல நீங்க எதுக்காக அங்க விளையாட வந்திருக்கீங்களோ, நீங்க அத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதோட முடிச்சிருக்கணும். இல்ல நீங்க சீசன் விட்டு வெளில வந்துட்டீங்க அப்டின்னா, உங்கள கடைசில அங்க செலிப்ரேஷன் ரவுண்ட் கூப்ட்டாங்கல்ல, கூப்ட்டு உங்கள ப்ராப்பரா செண்ட் ஆஃப் பண்ணணும். உங்கள அந்த மாரி விட்டுறக்கூடாது. மத்த எல்லாருக்கும் செலிப்ரேஷன் ரவுண்ட் இருக்கும்போது, நீங்க மட்டும் இல்லன்னா கஷ்டமா இருக்குமே அப்டின்னு சொல்லிட்டு உங்களையும் கூப்ட்டு அட்ரஸ் பண்ணும்போது, நீங்க அங்க சாண்ட்ரா கிட்ட சாரி கேட்டுட்டு, அதோட முடிச்சுக்கணும்னு நெனச்சீங்க. அதோட முடிச்சுக்கினீங்க ஓகே. ஆனா, இப்போ நீங்க அத வந்து வெளில வந்துட்ட பிறகு, அது வந்து வேற மாரி பேசுற மாரி, நீங்க அது நிஜமாவே ரியலைஸ் பண்ணீங்களான்னே தோணல. அப்ப ஏதோ ரொம்ப ஃபேக்கா கேட்ட மாரி இருக்கு. இப்ப நீங்க அப்படியே ஆப்போசிட்டா வேற மாரி அத வந்து பேசிட்டு இருக்கிறது வந்து, அப்ப இது வந்து அந்த ஒரு இடத்துக்காக அவங்க அப்படி பேசினாங்களா? அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள வந்து நெறைய மக்களுக்கு வந்து கொண்டு வருது. ஏன்னா, நீங்க அந்த மாரியான விஷயங்கள தான் வந்து நெறைய பண்றீங்க அப்படின்றது வந்து, நீங்க பேசுன நெறைய இன்டர்வியூஸ்ல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. நீங்க உள்ள இருக்கும்போது, உங்களுக்கு திவாகர் மட்டும் தான் உங்களுக்கு கிடைச்ச ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எஸ். இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, திவாகரே ஏற்கனவே வந்து ரொம்ப சில்லியா, ரொம்ப ஸ்டூப்பிடா தான் வந்து நெறைய நடந்துக்கினாரு உள்ள இருக்கும்போது. என்னதான் வந்து அவரையும் வந்து கடைசில வந்து உள்ள கூப்ட்டிருந்தாலும், திவ்யாக்கு எந்தெந்த மாரியான ஒரு டார்ச்சர குடுத்திருப்பாரு. அவர் நிஜமாவே அவர் மனசுல இருந்து வந்து நெறைய வார்த்தைகள் வந்து அவர் சொன்ன மாரி தான் இருந்துச்சு. ஆனா ஒரு பொண்ணுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டின்னும்போது, அந்த பொண்ண உட்கார்ந்து தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதோ, இல்ல "நீ அவன கழட்டி விட்டுரு, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம்" அப்டின்ற மாரி சொல்றதோ, இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்கு? இதுல வேற நீயும் நானும் ஒரே ஊரு. நம்ம 2 பேருக்கு சப்போர்ட்டா இருக்கணும். திவாகர் பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி, அவர் வந்து நான் வந்து சூர்யா சார் மாரி பண்றேன், வாட்டர்மெலன் ஸ்டார் மாரி பண்றேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் நெறைய டாக்ஸிக்கா நெறைய பண்ணிட்டு இருந்தத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இந்த மாரியான ஒரு ஆட்கள் ஆளுக்கு வந்து எதுக்கு வந்து பிக் பாஸ் குடுத்தாங்கன்னு பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்ப குடுத்தாங்கன்னு தெரியல. சரி குடுத்துட்டாங்க. அப்போ அந்த பிளாட்ஃபார்ம வந்து நீங்க நல்லபடியா யுட்டிலைஸ் பண்ணி நீங்க அத வந்து மாத்திக்கணும். ஆனா அந்த மாரி மாத்திக்காம, நீங்க இந்த மாரியான விஷயங்கள் பண்றது இது நல்லாவா இருக்கு? நீங்க உள்ள போயிட்டும் வந்து இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல அத வச்சு நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆயிடுவேன். கண்டிப்பா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மன உறுதி இருந்து உங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. வெல் அண்ட் குட். உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி தேவ தான். கண்டிப்பா எல்லார்னாலயும் எல்லாமே முடியும். ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க. வேணான்னு சொல்லல. ஆனா இன்னொருத்தவங்கள வந்து லெட் டவுன் பண்றது, லெட் டவுன் பண்றது தான் என்ன சொல்றேன்னா, கானா வினோத்த பத்தி நீங்க பேசினதா சொல்றேன். இந்த ஆள் வந்து நெறைய பாட்டுல பாடியிருக்கான் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த மாரிலாம் கிடையாது அப்படின்றீங்க. ஏங்க என்னங்க சொல்றீங்க? பிக் பாஸ் மாரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தவங்க அனுப்புறாங்க அப்படின்னா, ப்ராப்பர் வெரிஃபிகேஷன் இல்லாம, இல்ல அவங்கள பத்தி தெரியாமயாங்க சும்மாவே ரேண்டமா ஒருத்தவங்கள விட்டுருவாங்க. உங்கள அப்படி விட்டதுனால நீங்க எல்லாரும் அந்த மாரி நெனைக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா உங்கள உள்ள அனுப்பிச்சதுக்கே வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். சரி இவரு உள்ள அனுப்பிச்சா வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி இவரு மாறிப்பாரா? இல்ல இவர் மூலியமா இந்த ஒரு கான்ட்ரோவர்சி கிடைக்குமா? ஷோவோட டிஆர்பி ஏறுமா? அப்படின்ற மாரியான ஒரு எண்ணங்கள் அவங்க மனசுல வந்து கூட அவங்க அந்த மாரியான விஷயங்கள பண்ணியிருப்பாங்க. ஆனா, நீங்க இந்த மாரியான விஷயங்கள் வந்து நீங்க லெட் டவுன் பண்றீங்க. அப்போ இந்த மாரியான ஆள் தான வந்து பார்வதிக்கும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியும். இப்படிதான் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பிக் பாஸ் நடந்தது நீங்க பிக் பாஸோடயே நீங்க எல்லாரும் அத முடிச்சுட்டு வெளில வந்துட்டு, ஒரு மாரி பாசிட்டிவா நீங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அது மாரி போயிருந்தா பரவால்ல. ஆனா வெளில வந்துட்டு பிறகு ஒருத்தவங்கள லெட் டவுன் பண்ற மாரி பேசுறதோ, இல்ல இன்னொருத்தவங்கள பத்தி இன்டைரக்ட்டா பேசுறதோ, இந்த மாரியான விஷயங்கள் வந்து நல்லபடி இல்ல. ஸோ
இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயமேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். கண்டிப்பா நான் அத பத்தி எடுத்து பேசுவேன். அண்ட் இதுக்கெல்லாம் முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டன பிரஸ் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ.